அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து வாழும் மக்களே. இன்றைய ஜுமா நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நம்மை படைத்த ரப்பான அல்லாவின் மகத்துவம். குரானில் அல்லாஹ் பல இடங்களில் மனிதர்களை பார்த்து கேட்கிறான். வானத்தை யார் படைத்தார்? பூமியை யார் படைத்தார்? மலைகளை யார் நிலைநிறுத்தினார்? நதிகளையும் ஆறுகளையும் ஓடச் செய்தவர் யார்? பூமியை மனிதர்கள் வாழ ஏற்றவாறு அமைத்தவர் யார்? இவ்வளவு பெரிய படைப்புகளின் பின்னால் இருக்கும் அந்த சக்தி யார் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான். இந்த கேள்விகள் எல்லாம் மனிதன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உலகத்தின் படைப்புகளை பார்த்தால் படைத்தவனை அறிய முடியும். ஒரு வீடு இருக்கிறதே என்றால் அதை கட்டியவன் இருக்கிறான். ஒரு வண்டி ஓடுகிறது என்றால் அதை இயக்குகிறவன் இருக்கிறான். அதுபோல இந்த உலகமே இருக்கிறது என்றால் அதை படைத்த ஒருவன் இருக்கிறான். அந்த ஒருவன் தான் அல்லாஹ். அன்பானவர்களே, குரான் ஷரீபில் அல்லாஹ் என்ற வார்த்தை நூற்றுக்கணக்கான தடவை சொல்லப்பட்டுள்ளது. இது சாதாரணமான ஒரு சொல் அல்ல. உலகத்தில் எந்த மொழியிலும் முழுமையாக மொழிபெயர்க்க முடியாத ஒரு பாக்கியமான திருநாமம். ஆண்டவன், இறைவன், கடவுள், காட் என்று மொழிபெயர்த்தாலும் அது முழுமையான அர்த்தத்தை தராது. ஏனெனில் அல்லாஹ் என்ற பெயருக்கு ஒருமை, பன்மை, ஆண்பால், பெண்பால் என்று எந்த வரம்பும் இல்லை. அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பரிசுத்தமான திருநாமம். உலகத்தில் எந்த நாட்டுக்குப் போனாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், உங்களை படைத்தவர் யார் என்று கேட்டால் ஒரு முஸ்லிம் சொல்லும் பதில் ஒரே ஒன்று, அல்லாஹ். இந்த பெயரின் தூய்மை அப்படிப்பட்டது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்ற வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. அது ஆன்மீகத்தின் உயிர்நாடி. மனிதன் உடலுக்கு உணவு தேவைப்படுவது போல, மனிதனுடைய ரூஹுக்கு உணவு தீக்கு. அந்த திக்குகளில் மிக உயர்ந்தது அல்லாஹ் என்ற தீக்கு. ஒரு மனிதன் மனமாறி அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் உள்ளத்தில் ஈமான் வளர்கிறது, நிம்மதி வருகிறது, மனம் அமைதியாகிறது. குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. ஆனால் குரானில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் என்ற பெயர் சொல்லப்படும் போது சிலருடைய இதயங்கள் நடுங்குகின்றன. ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? காரணம், அல்லாஹ்வுக்கு ஜமாலியத் சிபத்துகளும் ஜலாலியத் சிபத்துகளும் இருக்கின்றன. கருணை, மென்மை, இரக்கம் போன்ற பண்புகள் ஜமாலியத். ஆற்றல், கம்பீரம், வல்லமை போன்றவை ஜலாலியத். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைக்கும் போது அவனுடைய உள்ளத்தில் அச்சமும் வரலாம், அதே சமயம் அமைதியும் வரலாம். அது அல்லாவின் மகத்துவத்தை உணர்ந்ததன் விளைவு. அன்புடையோரே, வரலாற்றில் ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதன் தவறான வாழ்க்கையில் இருந்தான். ஒருநாள் அவன் பாதையில் நடந்தபோது தரையில் ஒரு தாளில் அல்லாஹ் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. பலரின் காலடியில் மிதிக்கப்பட்ட அந்த தாளை பார்த்ததும் அவனுடைய உள்ளத்தில் இருந்த ஈமான் விழித்தது. அவன் அதை எடுத்து சுத்தம் செய்தான். பின்னர் நறுமணம் வாங்கி அந்த தாளில் தடவி மரியாதையுடன் ஒரு உயரமான இடத்தில் வைத்தான். அந்த இரவு அவனுக்கு கனவில் ஒரு அறிவிப்பு வந்தது, என் திருநாமத்தை நீ கண்ணியப்படுத்தினாய், உன்னை நான் கண்ணியப்படுத்துவேன். அந்த ஒரு செயல் காரணமாக அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறியது. அல்லாஹ் அவனுக்கு வழிகாட்டுதலை அளித்தான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாவின் பெயருக்கு கண்ணியம் கொடுப்பவன் ஒருபோதும் வீணாக மாட்டான். அன்பான சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலும் இதற்கு ஒரு உதாரணம் உள்ளது. ஒருமுறை நபி அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தபோது ஒரு எதிரி வந்து அவர்களின் வாளை எடுத்துக்கொண்டு, உங்களை என்னிடமிருந்து காப்பாற்றப் போவது யார் என்று கேட்டான். அந்த நேரத்தில் நபி அவர்கள் அமைதியாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ். அந்த வார்த்தையின் வல்லமை காரணமாக அந்த மனிதன் நடுங்கி விட்டான். அவன் கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது. பின்னர் நபி அவர்கள் அவனை மன்னித்தார்கள். அந்த கருணையும் அந்த வார்த்தையின் தாக்கமும் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் ஒளியை ஏற்படுத்தியது. அன்புடையோரே, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அல்லாஹ் என்ற வார்த்தை வெறும் ஒலி அல்ல. அது உள்ளத்தை மாற்றும் சக்தி. அது மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. அதனால் தான் பெரியவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் என்று திக் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் அல்லாவின் நேசம் குடியேறும். எனவே நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக திக் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அது தான் உயர்ந்த ஈமான். ஒரு மனிதன் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை காண்கிறான் என்று நினைத்தால் அவன் தவறுகளை விட்டுவிடுவான், நல்லவற்றை செய்வான், உலகிலும் மறுமையிலும் வெற்றி அடைவான். அன்பான சகோதரர்களே, இந்த ஜுமா நாளில் நாம் அனைவரும் அல்லாஹ்வை நினைத்து திக் செய்ய வேண்டியவர்கள். நம்முடைய நாவும் இதயமும் எப்போதும் திக்கில் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ் இல்லல்லாஹ் என்று அதிகமாக சொல்லுங்கள். இந்த திக்குகள் நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்தால் நிரப்பும். இறுதியாக நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம். அல்லாஹும்ம பிலனா துனூபனா வ லிவாலிதைனா வ லில்முஃமினீன வல்முஃமினாத்.
அல்லாஹும்ம அஹினா அலல் இமான் வ அமித்னா அலல் இமான். ரப்பனா லா துசி குலூபனா பாதை ஹதைத்தனா வ ஹப்லனா மில்லதுங்க ரஹ்மஹ. அல்லாஹ் நமக்கு ஈமான், அமைதி, நன்மை நிறைந்த வாழ்க்கையை அருள்வானாக. நம்முடைய உள்ளங்களில் அவனுடைய நேசத்தை நிலைநிறுத்துவானாக. ஆமீன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த சேனலை ஆதரிக்க மறக்காமல் விருப்பம் தெரிவித்து பகிர்ந்து சந்தாதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.